இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் எசேக்கியேல் 35:11. நீங்கள் அவர்கள் மேல் வைத்த வர்மத்தினால் செய்த உன் கோபத்துக்கு தக்கதாகவும் உன் பொறாமைக்கு தக்கதாகவும் நான் செய்து கர்த்தராகிய ஆண்டவராய் இருக்கிற நான் உன்னை நியாயம் தீர்க்கும்போது என்னை அவர்களுக்குள் அதனால் அறிய பண்ணுவேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். இந்த வசனம் ஏசாவின் சந்ததிகளுக்கு, அதாவது ஏதோமியருக்கு தேவன் விரோதமாக பேசுகிறது. எதுக்குன்னா, ஏசாவோட ஆசீர்வாதத்தை யாக்கோப்பு நாடகமாடி தந்தையாகிய ஈசா கிட்ட இருந்து பெற்றுக்கொண்ட போது ஏசா என்னைக்குனாலும் யாக்கோபை அழிக்கணும்னு திட்டம் போட்டுனான். இப்படி அவன் நினச்சிட்டு இருக்கும்போது ஏசா கண்ணில் யாக்கோப்புக்கு தயவு கிடைக்கணும்னு தேவன் யாக்கோபுக்கால ஊனம் போல் ஆக்கி அவனை சாட்சி நடக்க பண்ணினார். இதை பார்த்த ஏசா யாக்கோபை கொல்லணுன்ற எண்ணங்களை விட்டுட்டு அவனை ஏற்றுக்கிட்டான். இப்படி ஏற்றுக்கிட்டவன் தேவன் யாக்கோபை ஆசீர்வதித்து உயர்த்தும் போது அவனால் தாங்கிக்க முடியல. இந்த பொறாமை குணம் அவனோட சந்ததியாருக்கு பின்தொடர்ந்து வந்ததுனால கடைசி வரைக்கும் ஏதோமியருக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் ஒத்துப்போகவே இல்லை. அதாவது ஏசா வம்சத்தாருக்கும் யாக்கோபு வம்சத்தாருக்கும் போட்டிகளும் சண்டைகளும் தொடர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. தேவன் இஸ்ரவேலர் செய்த தப்புகளுக்கு தண்டிக்கும் போது ஏதோமியர் சந்தோஷப்பட்டாங்க. இப்படி தேவன் தண்டிக்கும்போது ஏதோமியர் இன்னும் அதிகமாக இஸ்ரவேலர்களுக்கு தீமை செய்து இன்னும் அதிகமாக கஷ்டப்படுத்தினாங்க. இதனால் தேவன் கோபமடைந்து ஏதோமியர் தண்டிக்கிறாரு. தேவனுடைய கோபம் ஏன் ஏதோமியர் பக்கம் திரும்பிச்சுன்னா, கடவுள் இஸ்ரவேலர்களை தண்டிக்கிறது அவங்க திருந்துறதுக்கு. ஆனால் ஏதோமியர் கஷ்டப்படுத்தினது இஸ்ரவேலர்களை அழிய பண்ணுறதுக்கு. அப்போ தேவனுக்கு பிடித்தமான இஸ்ரவேலர்களை அழிய பண்ணணும்னு ஏதோமியர் நினச்சதுனால தேவன் ஏதோமியரை அழிப்பேன்னு சொல்லிட்டார். அப்போ தேவன் ஒருத்தவங்களை கண்டித்து வழி நடத்தும் போது நாம் அவங்க அழியணும்னு நினச்சாலோ இல்லை அழியிறதுக்கு தேவையில்லாத செயல்களை செஞ்சாலோ நமக்கு தான் அழிவை உண்டு பண்ணுறோம்னு அர்த்தம். அடுத்தவங்கள தண்டிக்கிறதுக்கு நம்ம யாருமே நீதிமான் இல்லை. இந்த ஏசா போல் எத்தனையோ தப்புகள் செஞ்சவங்க தான். தண்டிக்கிறது தேவனுடைய செயல். அதை நம்ம கையில் எடுக்கக்கூடாது. ஆமேன்.